சொல்றேன் ப்ரோ நான் எப்படின்ட்டு. அது மட்டும் கேட்டு உங்க எனக்கு கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க. வேணா உங்களுக்கு உங்க டிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸை வேணும்னா கேட்டு சொல்லுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க. அதுக்கும் நான் எடுத்து கொடுக்குறேன். ஆனா கொஞ்சம் காசு தான். நான் டிஎம்ல பேசிப்போம் இதுக்கப்புறம். வேணா ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுவோம் அப்புறம். சரி இந்த ரோஹிணி மாதிரி தியேட்டர்கள் தான் அவாய்ட் பண்ணிருங்க. அது இதப்பா தருணே, அவன் எப்ப தெரியுமா கிளிக் ஆனா இந்த வேதாளம் கரெக்டா இது பண்ணான் 365 days 365 days அங்கதான் கிளிக் ஆனா. அதுதான் ஓப்பனா சொல்லிட்டா 2010 11 பிட்டு படம் ஓடணும் தான் அவன் தியேட்டர்ல நைட்ல. சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்லிருக்கான். அதான் ப்ரோ இந்த ரோஹிணி மாதிரி திரையங்கள்லாம் போய் உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம பண்ண ட்ரெண்ட் அது பண்ணானுங்க. நல்ல படத்தை போய் நல்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணி மெஷப் அதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த காசு தியேட்டருக்கு போய் அந்த பவுன்சரை வச்சு குத்தலாம் வாங்கிட்டு தெரியாதீங்க போய். இல்லன்னா அது வந்து ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அது வந்து ஃபேன்ஸ் ஷோ பார்க்கறதுக்கு சரியான ஒர்த் அந்த தியேட்டர். அது மட்டும் நான் சொல்லுவேன், அதுக்கு மட்டும் தான் இந்த லைட்டிங் அந்த ஒரு லைட்டிங் ஒண்ணு அத ஒன்ன வச்சுதான்டா அவன் வந்துட்டு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லடா தருணே, இப்போ சென்னையில நிறைய தியேட்டர் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. லைட்டிங், அந்த மேஷப், செலிப்ரேஷன், ஏன் டிஜேவே போட ஆரம்பிச்சிட்டானுங்க இப்பெல்லாம். சென்னையில வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோகிணியில மட்டும்னு இருந்தது, இப்ப எல்லாத்துலயும் பண்ணிட்டானுங்க. வெற்றியில பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, கமலால பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, குளத்தூர் கங்கால கூட இது மேஷப் போட்டானுங்க. நல்லா இருக்கும் ப்ரோ, முருகன்ல கூட அதுதான் நீங்க வந்து இப்போ ரோகிணியில போயிட்டு ஒன்னு ஆசைப்பட்டு ஒண்ணு போவீங்கல்ல, அங்க போனா மேஷப் போடுவானுங்க, டிஜே போடுவாங்க, டான்ஸ் ஆடலாம், லைட் செட்டிங் நல்லா இருக்கும்ட்டு. இப்ப சென்னையில அது நிறைய தியேட்டர்ல வந்துச்சு. இன்னும் ஏன் அந்த குப்பையே கலக்குறீங்க? அதுதான் நானும் சொல்றேன். அதை தாண்டி நிறைய தியேட்டர்ல நல்லதா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே அவன் ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டான் தருண். செலிப்ரேஷன்னா ரோஹிணின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டான் அவன். உண்மை கணேஷ், உண்மைக்கு நீங்க ராக்கில தீனாக்கு ரீலீஸ் ஒரு சம்பவம் பண்ணீங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்து நல்லா மிரண்டேன் சத்தியமா. இது என்னன்னா வந்துட்டு ரோஹிணியோட தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணீங்க அந்த தியேட்டர்ல. பயங்கரமா இருக்கு. வீடியோ எடுத்து போட்டுருப்பேன் பழைய ஐடியில. அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ தியேட்டர் நல்ல செலிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிக்கு ரோஹிணி தான் ப்ரோ. ஆதி ரோஹிணி தான் ப்ரோ. அதுக்குன்னே செலிபிரிட்டியோட சாமானுக்குலாம் பூஜை போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ அவன் ரோஹிணி தியேட்டருக்காரன். அதனால போட்டு நல்லா தோன்றப்பலாம் 2 வந்து எல்லாருக்கும் கை காட்டுன்னு இருக்கான், ஜாலியா கை காட்டு எல்லாருக்கும். இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் காசு இதை போயிருந்தாங்க, அதுக்கப்புறமா இவன் இந்த மாதிரி பண்ணவும் எல்லாம் இதுல வர ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் செட்டப்லாம் பார்த்து இதுல வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். கணேஷ் ப்ரோ, வாங்க ப்ரோ, உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வாங்க. நான் சனிக்கிழமை அப்பா இறந்துட்டாரு. ஐயோ, அதுக்காக தான் ஒரு 4 நாளா வர முடியல. இதுக்குதான் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப வெக்ஸா இருக்கு. ஓவர் கம் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. ஏன்னா அது சாதாரண வழி கிடையாது, இன்னும் பல வருஷங்கள் எடுத்துக்கும். இதுல குடும்பம் அவரு சிகரெட் புடிச்சு அந்த லென்ஸா, அது என்ன சொல்லுவாங்க, லன்ஸ் வந்து போயிடுச்சு. அது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வந்து நம்ம கிண்டியில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் 90% வாய்ப்பே இல்லைன்னாங்க. ஆனா மிராக்கள் அவங்க காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. இவரு வீட்டுக்கு நாங்க இட்டுன்னு வந்துட்டு ஒரு 30 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ஆயிட்டாரு, வெளியே போக ஆரம்பிச்சாரு, நடக்க ஆரம்பிச்சாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. நாங்க வீட்டுல யாரும் இல்லை. இவர் சும்மா இல்லாம என்ன பண்றாருன்னா, சிங்க் மாட்டுன்ட்டு ஹோல்ஸ போட்டு அந்த சிங்க தூக்கி மாட்டியிருக்காரு. அது என்னன்னா உள்ள தையலு கீழு நான் பிரிஞ்சு உள்ள இருக்கிற எலும்பு விலகிச்சு. பொழைக்கவே முடியாதவங்க காப்பாத்திட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நேரமா என்னன்னு தெரியல, எவ்வளவு ட்ரை பண்ணோம். சனிக்கிழமை நைட்டு சேர்த்தா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இறந்துட்டு, அதான் நம்ம பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அன்னைக்குதான் அவர் இறந்தாரு. பட் நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், அப்ப ஏன்னா அவரு 68 வயசுக்கு மேல என்ன ஃபுட்பால் ஆட போறாரு, எல்லாம் கஷ்டப்படாம போனோம்னு நினைச்சேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு போயிட்டாரு. எவ்வளவு வயசு? 68 70 ஏன்னா எனக்கு 41 ஆகுது. ப்ரோ ஈஸியா சொல்லிடலாம், நாங்க ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பெயின் உங்களுக்கு தான் இருக்கும் கண்டிப்பா. இல்ல ஆக்சுவலா வெளியே திரும்ப பேரும் பேசினாலும் சமயமா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. சரி, நான் நம்ம நண்பர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துப்போம் அப்படி. நான் உங்களை கஷ்டப்பட்டு சொல்லல, சின்ன ஒரு ஆறுதலுக்காக பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பட் ரொம்ப ஃபன் பண்ணக்கூடிய ஆளு. சரி, ஓகே.
மாண்டவர் மாண்டவர் மேல போகுதுங்கிற மாதிரி முடிச்சுட்டு வருவோம். இவனுங்க என்ன ரொம்ப ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நானும் 2 3 நாளா பேசல இல்ல. இன்னைக்கு என்னென்னமோ போயிட்டு இருக்கு. இதான் ஆக்சுவலா பேச இது ஆன்லைன் பக்கமே வந்தேன். அந்த நாய்களை பத்தி விடுங்க ப்ரோ, எனக்கு வேற வேலையே கிடையாது. பொழுது விடிஞ்சா பொழுது விடிஞ்சா பல்லு விளக்க பிரஷ் எடுத்து வாயில வைப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம சாமான எடுத்து வாயில வைப்பாங்க. அவங்க எல்லாம் தினமும் காலையில எந்திரிச்சாங்கன்னா எப்படி வந்துட்டு இந்த எப்படி எப்படி காலில் இருந்துச்சது பால் கண்ணுக்குட்டிதான்ற மாதிரி காலில் இருந்தது வாய் அவங்க வாய் தான் பிடிச்சி. இல்ல வெற்றி செய்யறதுக்கு ஆள் இல்லையா என்னன்னு தெரியல. இவனுங்க அதான் எனக்கு அலெக்ஸ்னா எனக்கு அல்வா மாதிரி. எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். அவனை ரொம்ப லவ் பண்றாள் நானு. அந்த குரூப்ல ஒருத்தர் இருக்கிறான். இது பாஸ் தலைகணேஷ் அருண், அப்புறம் நம்ம தருண். நீங்க அந்த அலெக்ஸ் ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல. பொட்ட மாதிரி சிரிக்கிறதுக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கானுங்க. அவன் எப்படிதான் சிரிக்கிறான் அப்படிங்கிறான். அலெக்ஸ் ஸ்பேஸ் பொறுத்தவரை நான் வந்துட்டு சிம்பிளா சொல்லிடுறேன். அவன் ஸ்பேஸ் போட்டானா 2 குட்டி குஞ்சே, ஒரு கிழட்டு குதி, அதுக்கப்புறம் 2 முட்டா குதிங்க இருப்பாங்க. ஒரு 5 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதான் அதுக்குதான் சரி நான் உள்ள போயிட்டு கொஞ்சம் கலாசலாம் காண்டி எத்தலாம் பார்த்தாங்க. உள்ள கதற உள்ளாம் பார்த்தா கம்யூனிட்டி என்ன பிளாக் பண்ணிட்டான். சிம்பிள். அலெக்ஸோட ஸ்பேஸ் இதுதான். 2 குட்டி குஞ்சே, ஒரு கிழட்டு குதி, 4 முட்டா குதி, மொத்தம் ஒரு 7 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. மாத்தி மாத்தி பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க. அதாவது எல்லா ஆக்டருக்கும் ஒரு பேஸ் இருக்கு. அவங்க புகழ்ந்து பேசுவாங்க எல்லாம். ஓகே ரைட், நியாயம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேசுற சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர். ஐயோப்பா அந்த சிரிப்பை கேட்டா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும். அது ஏதோ ஒரு 11 வயசு பையன் தெரியல, சின்ன பையன் பாவம். அவனை திருப்பி விட்டுனுக்குறானு கணேஷ். இவரு ஹெய்ஸ் என்ன சொல்றாப்ல. அவன் பாவம் சிரிக்கிறதுக்கு மட்டும் தான் பேசல இருக்கிறான். பேசவே மாட்டான் ஆக்சுவலா. அவன் தான் அந்த கேரக்டர் வேற ஏதாச்சும் நான் பேசுமா நானும் ட்ரை பண்ணி நிக்கிறேன். அது சிரிக்கிறதோட சரி அது வேலை. ஆக்சுவலா இப்ப இதெல்லாம் கமெண்ட் பண்ணனா அட்லீஸ்ட் இதாச்சும் நான் கேட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணட்டும். கொஞ்சம் பட்சம் நான் அன்பிளாக் பண்ணா போதும். நிறைய போன எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா. நான் லவ் பண்றேன்டானா அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதே அந்த அடியில வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஆஸ்தான 4 குஞ்சுக்கடிங்க இருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ். அவங்களோட தொல்லை இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கேன். தினமும் ஏதாச்சும் ட்வீட் போட்டா என் சாமான்ல வாய் வைக்காம விட மாட்டாங்க. இப்ப அவங்க தொல்லை இல்லை, அதனால நிம்மதியா இருக்கேன். சரி ஆக்சுவலா பாட்டு ஆமா அன்னைக்குதான் எங்க அப்பா இறக்குற அன்னைக்குதான் பாட்டு ரிலீஸ். எப்படி என்ஜாய் பண்ணிக்க ஓகேவா? எப்படி பிடிச்சிருக்கா? டான்ஸ பார்த்தேன். ரசிக்க முடியாத நேரத்துல நம்ம இப்படி ஒரு டான்ஸ் அது இத்தனை வருஷம் கழிச்சு தலை கேட்ட அப்படியே என்ன சொல்றது. அது அழகவும் முடியல, சிரிக்கவும் முடியல. எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாம்? பேஸ் பக்கல் இருக்கா? வாய்ஸே வரல யாருதோ. கேக்குதுங்களா? ஒரே வார்த்தை தெரிக்கும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அந்த பாட்டுக்கு ஃபுல்லாவே எல்லாரும் யாரும் சீட்ல உட்கார மாட்டாங்க. இல்ல டான்ஸ் செம்மையா ஆடி இருக்கா போல. நான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் தலை அந்த அளவுக்கு இறங்கி ஆடி. இந்த பாட்டு மட்டும் பாருங்க தியேட்டர்ல. அதான் சொல்றேனே, என்னால ரசிக்கவும் முடியாம அழவும் முடியாத காலகட்டத்துல இல்ல கடவுள் என்ன சோதிக்கிறான். ஓகே ரைட், ஓகே நான் மீண்டும் வந்துதான் ஆகணும். சரி நீங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு. சண்டே ஆமா 3 நாள் ஆகுது. சண்டே தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, சண்டே கரெக்டா 1 மணிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. மத்தியானம் 1 மணிக்கா? ஆமா ப்ரோ. நம்ம தலைப்படுத்துக்கா இதெல்லாம் நடக்குமா? நம்ம கூட முடியல என்னால. உண்மையா சொல்றீங்களா? இல்ல உண்மையிலே 1 மணிக்கா? மத்தியானமா? ஆமா ப்ரோ, மதியம் 1 மணி ரிலீஸ் ஆயிடுச்சு பாட்டு. அப்படிலாம் இது வாய்ப்பே இல்லையே, வரலாறே இல்லையே. என்னமோ இந்த படத்துக்கு ஏதோ மேஜிக் பண்றானுங்க, பண்ணிட்டோம். சரி நாளையில இருந்து டிக்கெட் ஆக்சுவலா 4ஆம் தேதியில இருந்து அட்வான்ஸ் புக்கிங் போட்டிருக்காங்க. என்ன எப்படி ஐடியா? எந்த ஏரியா, எங்கெங்க இருக்கீங்க, எப்படி பார்க்க போறீங்க? சென்னைக்கு தான் வரேன் நான், பாண்டிச்சேரியில இருந்து. சென்னையில இருந்து பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில இருந்து சென்னை ப்ரோ. ஓ பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு வரீங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ வரலாறு இதுவே வரலாறு தப்பாதான் இருக்குது. வழக்கமா சென்னையில இருக்கிறதானே பாண்டிச்சேரி தேடி ஓடுவோம். அதுக்கு வேற காரணம். சென்னையில இந்த படத்தை சென்னையில பார்த்து கொண்டாடணும்.
ஆக்சுவலா நான் இருந்து பெரம்பூர் ஏரியா பிருந்தா தேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அது நேற்று அது போன வேலைக்கிழமை அந்த பக்கம் போகும்போது என்ன மாரி அழுதேன். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த தேட்டரு. என்னவோ வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது சென்னையோடைய அடையாளம், முக்கியமான அடையாளம் எல்லாமே காணாம போய்கிட்டு இருக்கு. பவர் ஏன்னா ஸ்டார் விழா பேசினா பாத்தீங்களா, அதான் ஹைலைட் அங்க. இப்பதான் ப்ரோ தருண் ப்ரோ ஒரு அதை பாத்தீங்களா? தருண் ப்ரோ பவர் ஸ்டார் பேசுறது. விஜய்க்கு ஏத்த காம்படிட்டர் இப்பதான் களத்திலேயே வந்திருக்கா போல. ஆமா ஆமா. ஒருத்தன் பவர் ஸ்டாருக்கே கால் பண்ணி பேசலாம் பாரு, அது உண்மை ஹைலைட். அது யோ யாரோ டேய், ஏடா டேய் ஒரு மனசாட்சி வேணாம் மாட்டா உங்களுக்கு, அவன்கிட்ட போய் ஏடா கெச்சுவீங்க. ஆனா ஐயோ பவர் ஸ்டார் ஆமா. அங்க நினைக்க கூடாது சும்மா. ஆனா அவன் பேசுன வார்த்தை எல்லாமே கரெக்ட், எல்லாமே கரெக்டா தான் பேசினாரு. ஐயா நம்ம மேலோட்டமா அவனை கிண்டல் பண்ணலாம், பட் அடிப்படையில அவன் ஹோமியோபதி டாக்டர். ஆமா ஆமா. என்னவோ சினிமா மேல இருக்கிற கிரேஸ்னால அவன் கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு வெளியே வந்து, ஆனா அப்படி இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். இப்ப நம்மலாம் இப்ப எனக்கு என்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் கூட சொல்ல சத்தியமா நாளைக்கு சோத்து கூட வழி இருக்காது. ஆனா நம்ம அதெல்லாம் யோசிப்போம். பட் இவங்க கிட்ட எல்லாம் கத்துக்கணும். அவன் தன்னை டாக்டருங்கிறத தூக்கி போட்டு, ஆனா கண்ணா லட்டு தின்ன படம், அந்த படம் வந்த ஐயோ அப்பா என்ன இட்டு தெரியுமா, சான்ஸே இல்லை. ஆனா தியேட்டர்ல போயிட்டு அந்த பொங்கலுக்கு தியேட்டர்ல போயிட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சார். லைஃப்ல நிறைய படங்களுக்கு மத்தியில அந்த ஒரு படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அது. இல்ல கொடுமை ஏன்னா பவர் ஸ்டார் அப்பதான் அதுதான் முதல் படம். ஆனா நம்ப மாட்டீங்க, தலைவன் பட்டிய கிளப்பியிருப்போம். என்ன படம்? கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2013 ரிலீஸ் ஆன படம். இல்ல ப்ரோ தருண் ப்ரோ, இவரு பவர் ஸ்டார் பேசிட்டு பாருல விஜய் பத்தி, அத பத்தி கருத்து சொல்லுங்க. அததான் சொல்றேன். அதான் அவனுக்கு அந்த ஆளு ஓகே ஏதோ பேசினா, ஏன்டா நீ அதுக்கெல்லாம் பதில் குடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க வேலை வெட்டி இல்லாத பசங்களா? அதை விட மானக்கேடு இருக்குதா? என்ன அவன் இவனுங்க அதுவே என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, டிஎம்கே சொல்லிதான் பவர் ஸ்டார் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்கண்ணா. ஆக்சுவலா அவன் டிஎம்கேக்காக தான் பேசியிருக்கான். ஆனா டிஎம்கே சொல்லி அவன் பேசல, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலா அந்த பீச்சை ஃபுல்லா கேட்டேன். அவன் டிஎம்கே தான் பார்வை, அவங்க பார்வை தான் மேல படணும்னு பேசியிருக்கானே தவிர டிஎம்கே சொல்லி அவன் பேசல. இந்த மூதவிங்களுக்கு அது தெரியல. வழக்கம் போல அவன் பாரு வச்சிருப்பானுங்க, டிஎம்கே பண்ணிச்சுன்ட்டு. என்ன இது திருவாரூர் கணேச காணோம்? கணேச காணோம். நினைக்கிறேன் தோழர் கணேஷ் வேற எங்க போனாருன்னு தெரியல. எங்க போனாரு. சரி ட்ரைலர் எப்ப ரிலீஸ் ஆகுது? அது அப்டேட் வந்திருக்கா? அது தெரியல ப்ரோ என்னன்னு. எல்லாம் நாளைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், 3ஆம் தேதி. இல்லையே, நம்புறது மைத்ரி, ஆதிக்கு, சுரேஷ்சந்திரா அவங்க சைட்ல இருந்து விட்டு வந்தா நம்புவோம். இது ரீசெண்டா தலையோட லுக் பாத்தீங்களா? அது என்ன லுக் டெஸ்டா இருக்குமா ஒருவேளை அடுத்த படத்துக்கு? அதான் ப்ரோ. ஆமா ப்ரோ, டைலாம் அடிச்சுதாங்களா? சென்னைக்கு வர ரிட்டர்ன் வந்துருக்காரு போல ப்ரோ. இல்ல ஆமா, அந்த செல்ஃபி போட்டோ தானே பேசுறீங்க? அது மேல அது இல்ல, இன்னொரு போட்டோ, இன்னொரு போட்டோ ஒண்ணு இருக்கு, வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுதான் நினைக்கிறேன் தருண் ப்ரோ. நானும் தெரியல, செல்ஃபி போட்டோ பார்த்தேன். கொஞ்சம் மேல அனுப்புங்க, என்ன போட்டோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மே 1 ஏதோ சொல்லுவாங்களோ. மே 1 எதனா அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா நல்லா இருக்கும். அந்த சினிமா பையன் இருக்கான் இல்லையா, தெரியல சினிமா பையன் யாருன்ட்டு? தெரியும் ப்ரோ. அவன் என்ன பேசுவான் ப்ரோ? இல்ல அவன் கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் மென்டல் தான் இல்லைங்கள. ஆனா என்னைக்காச்சும் ஒரு உண்மையை உணர்வான். அந்த மாதிரி ஆக்சுவலா சொல்லியிருக்கான். கூடிய சீக்கிரம் சூப்பர் அப்டேட் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொன்னா, அதுக்கேற்ற நீங்களும் மே 1 சொல்றீங்க, ஒரு வேலை அமையலாம். அவன் ஒண்ணு பேசினா பாருங்க, அது சொல்லாம தெரியல. அவன் ஒண்ணு யாரோ ஒண்ணு கேள்வி கேட்டாங்க, சொன்னதுக்கு மேபி அது மாதிரி அந்த படம் மாதிரி இருந்தா, ஆதிக்கு ஒரு படம் எடுத்துக்கிறாருல, அந்த படம் மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளவு பில்டப் பண்றாங்களா, அந்த படம் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கறான். அது என்ன பாத்தீங்களா அந்த வீடியோ? ப்ரோ இப்போ எல்லாருக்குமே சில பேர் ஒண்ணு சொன்னீங்க, நான் அதை கேட்டேன்.
அது சொல்லப்போனா நம்ம வலைபேச்சு பேசுற மாதிரி ஆகி போயிடும். என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜிபியோட அவுட்புட் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாமா படம் பார்த்துட்டு. யாருக்கு அதாவது ஆதிக்ட வந்துட்டு இன்னும் தலைக்கு பிடிச்சிருச்சாமா. ஆதிக்ட வந்துட்டு நெக்ஸ்ட் படம்ன்ற மாதிரி பேசியிருக்கிறதா ஒரு குரூப் சொன்னாங்க. அதுவும் எப்படின்னா நம்ம தகுந்த வட்டாரம்னு சொல்லலாம் தெரியுங்களா, இங்க இருக்கிறவங்களே அவங்கதான் வந்துட்டு அசல் பசலா சொன்னாங்க. இது இந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா ஜிபி அவுட்புட். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வர வாம் பொறுத்து அடுத்த அப்டேட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆக போறாங்களாமா. இல்ல அதனால மேபி அது சிவாவுக்கே ஒரு 4 படம் கொடுக்குற ஆளு அது கொடுக்கறது எந்த தப்பும் இல்ல, கொடுத்தா சந்தோஷம் தான் படம் போறோம். ஏன்னா இத்தனை வருஷத்துல இல்ல இன்னொன்னு புதுசா வந்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இது நானா சொல்லலப்பா, ஒரு இங்க இதே ட்விட்டர்ல தான் ஒரு சில பேர் சொன்னாங்க. அவங்க சொல்றது நான் லைட்டா அததான் சொல்றேன், அது உண்மையாவே இருக்கட்டும். உண்மையா இருந்தா சந்தோஷம் தான் படம் போறோம். இல்ல நம்ம வருத்தப்பட என்ன இருக்குது, என்ஜாய் பண்ண போறோம். ஹலோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. என்ன தெரியும், நம்ம 2 பேர் தவிர யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. இல்ல பேசினாரு, இப்ப தருண் பேசினாரு. ஆக்சுவலா எனக்கு தருண் ஸ்பீக்கர் மட்டும் தான் காட்டுது, வேற யாரும் ஸ்பீக்கர் காட்ட மாட்டேங்குது. இது எல்லாமே வந்து சைலண்ட் மோட்ல இருக்கு. ஓகே சரி ப்ரோ, நான் கேக்குறேன், உங்களுக்கு அடுத்த படம் டைரக்டர் யாரு பண்ணா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? ஆனஸ்டா சொல்லட்டுமா, ஒரு அஜித் ஃபேனு, அதுவும் நான் ரொம்ப வருஷத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அப்கோர்ஸ் அடுத்து திரும்ப ஆதிக் பண்ணாலும் ஓகே. சப்போஸ் ஆதிக் பண்ணோம்னா திரும்பவும் எனக்கு வந்து அந்த விடாமுயற்சி டேரக்டர் பேர் என்ன, பேர் ஞாபகத்துக்கு வரல, மகேஷ் திருமணி கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நம்ம தலை கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் அவன் பண்ணி கொடுத்துருக்கான். என்னவோ அவருக்கு என்னவோ தெரியல, அவர் தோணுச்சு அவர் பண்ணிட்டான். பட் எனக்கு அவன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு ஆக்சுவலி அவன் கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் அப்படி பேசியிருக்கான். ஒரு லவ் இல்ல, என்ன சொல்றது, நம்ம கூட அப்படி லவ் பண்ணிருக்க மாட்டோம் அஜித் சார, அப்படி லவ் பண்ணி பேசியிருக்கான். பட் எனக்கு தெரிஞ்சு தலை கண்டிப்பா அவனுக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். எனக்கு அடுத்த படம் மகிழ் திருமணி பண்ணணும். அது ஹோம் கண்டக்டா, அது கொஞ்சம் மாசாவும் இருக்கலாம், இல்ல ஒரு கிளாஸான படமா இருக்கலாம். அப்படியே தரும் ப்ரோ. உங்களுக்கு சொல்ல போனா ஆதிக்கு ஓகே, யார் பண்ணாலும் ஓகே தான். ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போவா இருந்தா போதும். இது வரைக்கும் யாரு கூடயும் பண்ணாத ஒரு ஆள் கூட படம் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தா ஓகே தான். எனக்கு ஆதிக்கு அப்படி இல்லைன்னா விஷ்ணுவர்தன் ப்ரோ. விஷ்ணுவர்தன் ஒரு மேஜிக் காட்டுவா ப்ரோ, ஏகே கூட வந்தா. அது இப்போதைக்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனா நடந்தா இல்ல உண்மைதான். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் பிடிக்கும் ப்ரோ, நான் சொல்லிடுவேன் அத. சொல்லுங்க. புஷ்பர் காயத்ரி இருக்காங்கல்ல, ஆமா ஆமா, இப்போ கூட பேசுனாங்களா ப்ரோ மேடையில? ஆமா ஆமா, அவங்க பண்ணா பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த படம் எடுத்தாங்களே, என்ன படம் எடுத்துறாங்க? மியூசிக் வந்து சாம்சிஎஸ் பண்ணுவாரு. விக்ரம் வேதம் எடுத்த படம் அவங்க தானே? அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு தலையோட சீனை பிளே பண்ணிட்டு தான் நான் பிஜிஎம்ஏ கம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆளு. அவரோட சீன் ஏதாச்சும் போட்டுதான் அதுக்கு நான் பிஜிஎம் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சொல்லியிருக்காப்ல. இது வரைக்கும் எல்லா படத்துக்கும் அப்படிதான் போட்டிருக்காப்ல. இவனுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிஜிஎம் கிங் இருக்கிறாருன்னா அது அந்த ஆள் மட்டும்தாங்க. இன்னமும் ஆனா தமிழ் அழகன் ப்ரோ, நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா, அது நான் எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு, ஆனா இதனால சொல்லாம இருந்தேன். அது உண்மைக்கே சூப்பர் டிசிஷன் ப்ரோ இப்ப எடுத்தாருன்னா. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் வந்துட்டு பயங்கரம். ஏன்னா இந்த இப்போ விக்ரம் வேதா பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சுழல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த இப்போ வதந்தின்னு ஒண்ணு வந்துச்சுல, அதெல்லாம் அவங்கதான் ஸ்டோரி கொடுத்து அதெல்லாம் எப்படி போச்சு, செம்ம த்ரில்லிங்கா போகும். ஒன்றும் அவங்களோட ஒர்க்குக்கு நான் ஃபேனு. ஏன்னா அவங்க ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருக்கும். அவர் தலைக்குன்னு ஒரு கேங்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பண்றப்பெல்லாம் வந்துட்டு அது யோசிக்கவே வேணாம், சம்பவம் பண்ணிடுவாங்க. நடந்தா சூப்பரா இருக்கும். எனக்கு அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் நம்ம தலைக்கு ஒரு மியூசிக் போடணும், ரொம்ப ஆசை எனக்கு. இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் நினைச்சே தானே இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா சந்தோஷ் நாராயணன் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மியூசிக். குறிப்பா அது என்ன படம், கடைசியா அது ஓடிடில வந்த படம், பாக்ஸிங் படம், மகானா? அது இல்ல, என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. ஆரியா படம், எனக்கு சார்பேட்டா பரம்பரை. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் கலக்கிருப்பான் தெரியுங்களா? ஐயோ பா,
ப்ரோ நீங்க சார்பாட்டான்னு சொல்றீங்க, ஆனா சந்தோஷோட ஓஜி சம்பவம் பாத்தீங்கன்னா அது காலா தான். பிரிச்சிருப்பான் பிஜிஎம் எல்லாம். காலாக்கெல்லாம் அந்த ரெயின் ஃபைட்டுக்கு ஒரு பிஜிஎம் நடந்து இல்ல வரப்ப ஆமா பிரிச்சிருப்பான். அது கலைக்கு வேற லெவல், வேற லெவல். காலாக்கெல்லாம் சரியான சம்பவம். ரஜினிக்கு போட்ட எல்லா பிஜிஎம்மும் தரும். காலாவை விட கபாலி இன்னும் ஒரு படி மேலங்க. அந்த மியூசிக் இன்னும் மனசுல நிக்குது. கபாலி ஒரே பிஜிஎம் தான், ஆனா காலா பாத்தீங்கன்னா ஒரு ஓஎஸ்டியாவே சூப்பரா இருக்கும். அந்த இன்ட்ரோவல் சீனா இருக்கட்டும், அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும், அந்த ரெயின் ஃபைட்டா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு நைட் நேரம் ஒரு ஃபைட் நடக்கும் பாத்தீங்களா, ஒரு ஒரு ஏரியாக்குள்ள மும்பைல அந்த தாராவில, எனக்கு அதுக்கு ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாம் சூப்பரா அது என்னவோ போட்டுருப்பாங்க. தெரியலங்க. நமக்குன்னு வரும்பொழுது ஏதோ சொதப்புறானுங்களா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு திறமையான ஆட்கள் எல்லாம் அஜித் கிட்ட சேர்க்கவே மாட்டானுங்க. அது செம்ம காண்டா இருக்குது. அட விடுங்க, இன்னும் 8 நாள்ல என்னன்னு பாப்பீங்க, விடுங்க அவ்வளவுதான். தருண், அதுக்குதான் மெயினா ஒரு இது கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போலாம் ஒரு 8 நாளைக்கு. கண்டிப்பா இதுக்குப்பா அதான் ப்ரோ. ஆதிக்கு ஒரு படம், அடுத்து ஒரு படம் வந்துட்டு பண்ணா நல்லா இருக்கும். அதான் விஷால் அதுக்கப்புறம் ஏக்கின்னு நம்ம ஒருத்தர் மகிழ் கேட்டுக்கிறாரு, எல்லாரும் ஏதாவது சொல்றீங்களா, ஏன் பிரசாந்த் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறாரு. அது வரும் ப்ரோ, அது இருக்கு ப்ரோ, கண்டிப்பா இருக்கு. அது இருக்கு ப்ரோ. இருந்தாலும் வந்து இந்த ஃபேன் பாய் ஃபெஸ்டா ஒண்ணு பண்ணிருக்காரு குட் பேட் அக்லில, அவர் இன்னொரு படம் பண்ணாருன்னா தலையே நிறைய வேஷம் அப்படி நம்ம திரும்ப பார்க்கலாம். அப்படி சொல்றேன், இதுல இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்த படத்துல வந்துட்டு ஒரு ஜிபி மட்டும் நல்லா பேங்கரா கொடுத்துட்டாருன்னா தலை வந்துட்டு ஓகே சொல்லிடுவாப்புல. அடுத்தடுத்த படங்களுக்கு இதெல்லாம் ஓகே, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அப்படி சொல்ல வரேன். மகிழும் கூட ஓகே தான், அவரும் நல்லா தான் பண்ணாப்புல விடாமடிச்சுல. அவர் இன்னொரு படம் அவரோட படமா பண்ணணும், அது கரெக்டா கண்டிப்பா அவரோட படமா. அவர் எப்படி ஒரு த்ரில்லர் எடுப்பாப்புல மகிழ் ஆமா. திருமணி, த்ரில்லர் படத்துக்குன்னு ஒரு என்னுடைய மிகப்பெரிய ஆசை மகிழ் திருமணி கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும். ப்ரோ நான் அவர் படம் நிறைய பார்த்திருக்கேன், ஒரே ஒரு படம் பார்க்காம இருந்தேன். எனக்கு அந்த ஆளை பிடிக்காது. அந்த படம் நான் லேட்டா தான் பார்த்தேன். என்ன படம்னா கழக தலைவன். அந்த படம் பார்த்து நான் மிரண்டேன். எனக்கு அந்த படம் இருந்தாலும் கண்டிப்பா தலை கூட படம் பண்ணுறது. அந்த வஜ்ரா ப்ராப்ஷன் சொல்லி அந்த ஒரு பேக் ட்ராப்பா வச்சு சூப்பரா இருக்கும்ல கணேஷ். வஜ்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி அந்த கார்பரேட் எல்லாம் ஆமா காமிச்சு ஆமா, அந்த கில்லர் ஆரம் நடிச்சிருப்பாள், அதெல்லாம் பிடிச்சிருக்கும், இன்டர்வல் டக்கரா இருக்கும். செம்மையா இருந்துச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ. அது கிளைமேக்ஸ் சீன் தான் நல்லா இருக்கும். அது தருண் ப்ரோ, அதெல்லாம் நல்ல படம், நல்ல படம். ஆனா என்ன ஓடாம தருண் போச்சு. ப்ரோ, இன்னைக்கு சொல்லுங்க. லோகேஷ் எடுக்கிற படத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டது அந்த ஆளு தான். ஒரு செகண்ட் மியூட் போட்டு எடுத்து தருண். அது கான்ட்ராக்ட் கில்லிங்ன்றத கரெக்டா காமிச்சிருப்பாங்க ப்ரோ அந்த படத்துல. எப்படி பேஸா வந்துட்டு போகுது எல்லாமே கழக தலைவன்ல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த ஆரோலாம் காமிச்சிருப்பாங்கல்ல எப்படின்னா அந்த ஒரு பயங்கர ப்ரொஃபஷனலா ரூத்லெஸ்ஸா காமிச்சிருப்பாங்க. கேரக்டர் ரைட்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். மகிழ் அவரோட ஸ்டோரிக்கு ஒண்ணு பண்ணாருன்னா அதுக்குன்னு தலைக்கு அந்த மாஸ் எலிவேஷன்லாம் வச்சு என்ன தலை பிரிச்சிருவாங்க. வந்துட்டாரு போல, தலை. அதான் இப்பதான் பார்த்தேன் போட்டோலாம், பாத்தியா பயங்கரமா இருக்கு. ப்ரோ எக்க அடிக்குது இல்ல கணேஷ்? ஆமா, எல்லாத்தையும் இப்போ அடிக்குது. யார் மைக்குன்னு தெரியல. எல்லாரும் மைக்குதான். இல்ல பேசுறவங்க இப்ப மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் சொல்றேன். இப்ப ஓகே அடிக்க மாட்டேங்குது பாருங்க நான் பேசுறது. இப்ப கிளியரா இருக்கு. இப்போ ஓகே ஆயிடுச்சு. மாட்டிக்கினா தருண், மாட்டிக்கினா. நான் இல்ல, நான் கிடையாதுயா. ஹெட்செட்டா? ஆமா, நீங்க வேற, நான் பாட்டுக்குதான் இருக்கேன். இன்னைக்கு லோகேஷ் எடுக்கிற படத்துக்கு பாதி படத்தை முற்றுப்புள்ளி போட்டது அந்த ஆள் தான், மிகாமன் படத்துல. ஆமா ப்ரோ, அந்த சிம்பிள் முதல் கொண்டு எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். இல்ல அந்த படம் பார்த்ததெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க சூப்பரா இருக்கும். எனக்கு இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். கண்டிப்பா பாருங்க, ஆவரேஜா தான் இருக்கும். தன்னோட ஓன் ரைட்டிங்ல வந்துட்டு எலிவேஷன் ஆக்சுவலா அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் சன் மியூசிக்ல போடுவான். தன்னோட ஓன் ரைட்டிங்கை வச்சு இது பண்றதுக்கும் அதுக்கு எலிவேஷன்ஸ் வைக்கிறது பேக் ட்ராப் பண்றவனுக்கும் சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்னு முட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த படத்துல ஆரியாக்கு அவ்வளவு எலிவேஷன் இருக்குங்க. அதுதான் சும்மா எப்படி எழுதிருப்பியா ரைட்டிங்ல, அதெல்லாம் ரைட்டர் சொல்லணும் ப்ரோ. இவனுங்கெல்லாம் சும்மா அந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக் நீங்க இப்படி சினிமா ப்ரோ இவனுங்களே படம் பார்த்த மாதிரி எல்லாம் சொல்றானோ ப்ரோ. மார்க் ஆண்டனிக்கு இது லிங்க் ஆகும்ன்றானோ ப்ரோ. இதுல மார்க் ஆண்டனியா? மார்க் ஆண்டனி படம் இதுல ஏதாவது லிங்க் ஆகுமா? லோகேஷ் கனகராஜ் எல்சி கொண்டு வந்த மாதிரி இதுல ஏதாவது கொண்டு வருவான். இல்ல இந்த கற்பனை இந்த தீதிக்கு நம்ம போக தேவையில்ல. படம் வரட்டும், நம்ம அது ஆக்சுவலா என்ஜாய் பண்ணலாம். ஒரு படம் இருக்கும்ல, இந்த பொடி அதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டு விட்டுருங்க. நான் தயவு செய்து சொல்றேன் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் யாரும் ஒரு 8 நாளைக்கு காணா போயிருங்க.
இங்க வந்தீங்கன்னா அவன் ஒரு ஒரு கதை சொல்லுவான். ஒருத்தன் மலேசியா மாமா, சிங்கப்பூர் மலேசியா சித்தப்பான்னு கதையா வந்து சொல்லுவானுங்க. ஓடி போயிருங்க எல்லாரும். உங்க நல்லதுதான் சொல்றேன். பத்திலாம் சொல்லாதீங்க ப்ரோ, நீங்க வேற. இங்கேயே ஓனா கதை எழுத ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த கதை ஆதிக்கெல்லாம் எழுதுறவன் கண்டிப்பா எவனும் கதை சொல்லாதீங்கடா வைக்க என்கிட்ட. சான்ஸே இல்ல ப்ரோ. கதையெல்லாம் வைக்க மாட்டோம் ப்ரோ. ஆதி கண்டிப்பா உனக்கு கதை எழுதுனா உன் மானங்கிட்ட வாழ்க்கையில உன்னோட கதையை நீ சுயசரிதையா எழுதி நீனே படிச்சு செத்து போயிடுறான். எதுக்குடா இந்த படத்துல எல்லாம் வந்துகிட்டு இருக்க? இந்த என்னமோ சொல்றீங்க, நம்ம சைடே இருப்பானுங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லி. நீ இந்த மாதிரி சீன் இருக்கு அப்படி வேணா சொல்லி முட்டு கொடுக்கு. நீ என்ன கதையவே நீ என்ன ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்க? இது இப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் அவர் பண்ண போறாரு அப்படின்னு. ஆனா கண்டிப்பா இது ஒரு இதுவா இருக்கும் பாரு, பிரேக் பண்ணும் பாரு அது எல்லாத்தையும். ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் ஓடி போயிருவேன்ப்பா. நான் ஒரு 4 நாளைக்கு லாக் அவுட் தான். நிவாஸ் ப்ரோ, நானா இப்பெல்லாம் வரதே இல்லை இங்க. இன்னைக்குதான் வந்தேன். ஆஃப்லைன் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ட்விட்டருக்கு ஒரு இந்த 2 டைம்ல சும்மா தான் வந்து தப்பு எட்டி பார்த்துட்டு பண்றீங்க. போயிருவேன். 10 இல்ல நாள் தான் இருக்கு. இந்த ஐடியில சொல்றேன், இந்த இப்ப ஐடியில சும்மா எட்டி ட்ரெய்லர் பார்த்துட்டு போயிருவேன். எட்டி இப்ப பார்த்துட்டு ட்ரெய்லர் போயிட்டு எப்ப ட்ரெய்லர் எப்ப நாளைக்கா நாளானைக்கா? அதெல்லாம் ப்ரோ 2 days கூட சொல்லியிருக்காங்க ப்ரோ. பாப்போம் ப்ரோ. இது என்னைக்கு வருதோ 4ஆம் தேதி வருதுன்னா 5ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வரவே மாட்டேன்ப்பா இந்த பக்கமே. நான் வந்து இங்க வந்து இந்த இப்பயே நான் என்ன சொல்றேன்னா, இப்பவே வாங்க ஸ்பேஸ்ல பேசுங்க. இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பாக்காதீங்க. இல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருது. என்னன்னா இப்போ எனக்கும் தான் ப்ரோ வருது. ஆனா நான் அதை அப்படியே ஸ்வைப் பண்றேன். இல்ல இல்ல இப்ப நீங்க கூட ஏதோ ரிப்ளை பண்ணிருந்தீங்க, கோட் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படி சொல்றீங்களா? இப்ப நீங்க கூட ஒரு கோட் பண்ணிருந்தீங்கல்ல, ஒருத்தவனுக்கு எவனோ ஒரு 365K உள்ளவன் வந்து குட் பேட் அக்லின்னு போட்டு தம்ஸ் டவுன் போட்டிருந்தானே. ஆமா ஆமா ஆமா. என்னமோ பார்த்த மாதிரி. அது மாதிரி இனிமே வரிசையா வரும். அது மாதிரி வரிசையா நிறைய ஐடிக்கள் வரும். அதுக்குள்ள எப்படி ப்ரோ படம் பார்த்த மாதிரியே போடுறானா? இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான். இவனுங்க இந்த விஜய் படத்தை பார்த்தேன்னு கூட சொல்லி ஒத்துக்கலாம். இவர் படத்துக்கு உங்களை மாதிரி நாய்கள்லாம் நாட் அலோடு தான் சொல்ல போனா. உங்களை வாசப்படியில கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க என்னமோ இவங்க பார்த்த மாதிரி போத்துக்கிட்டு இருக்காங்க காதுல. ஏய் அந்த ஐடி வாரிசு பிளாக் பஸ்டர்னு போட்டுச்சுடா அந்த ஐடி. அப்போட பீதினி புண்டையா தான் இருப்பியா? ஆப்போசிட் தான் ரைட். நம்ம சைடே ஒரு கூதியா இருக்கான். என்னமோ வந்துட்டு எனக்கு நான் அஜித் ஃபேனா இருந்தாலும் எனக்கு விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு ஒருத்தையும் போட்டு. இல்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் இதோ பாரு, ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி ஆட்கள்லாம் என் கண்ணில் காட்டாத. நானும் அப்புறம் சில விஷயம் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன் ஓப்பனா. உண்மைக்கு சொல்ல போனா ஐடி சஸ்பெண்ட் ஆகுது நிம்மதியா இருக்கு கணேஷ் எனக்கு இப்பெல்லாம். பரவாயில்ல சஸ்பெண்ட் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கூதியானுங்க ட்வீட் நிறைய காட்டுறது இல்லை. நீங்க போடுற ட்வீட் மட்டும் தான் என் கண்ணுக்கு வருது. அதை மட்டும் ஆர்டி லைக் மட்டும் நான் பாட்டி கிளம்பிடுவேன். ஏதாச்சும் பேசணும்னா மட்டும் வர்றதுதான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா தினமும் அவங்க ஏதாச்சும் அசிங்கமா கமெண்ட் போடுவாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு மைண்ட் ஃபக் ஆகி போய் கிடக்கு. எனக்கு தேவையில்லாம எரிச்ச புண்டி ஆகி போயிடும். இந்த மைண்ட் ஃபக்கார விஷயம்லாம் கிடையாது தருணே. இவனுங்கெல்லாம் சும்மா உண்மைக்கேடா. முதல்ல அந்த ஐடியில இருக்கப்போ எரிச்ச கூத்தியா இருக்கும் தெரியுமா? எவனா சொத்து ஏதாச்சும் கமெண்ட் போடுவான், அவனுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் போட்டு குரூப் குண்டமா சுத்திக்கிட்டு இருப்பேன். ஒழுங்கா இல்லாம போக்கஸ் பண்ண முடியாம கிடப்பேன். இப்பதான் அந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்தாச்சு தலைவா. தேடி போய் அடிக்கிறது, தலை ஸ்ட்ரெஸ் ஏத்துறது, அந்த அதெல்லாம் விட்டுருங்க. இவர் இருக்காரு தல கணேஷ், இவர் அவனுக்கு ரிப்ளை பண்ண, அவனை அடிக்க, அவனை கோட் பண்ண எல்லாம் என் டிஎல்லே வந்து தொலைக்குதா. எனக்கு அதை பார்க்கும் போது எனக்கு இன்னும் டெம்பர் ஏறுது. ஐயோ இதெல்லாம் பார்க்க கூடாது ப்ரோ. இந்த வீடியோ எப்ப வந்துச்சுல, அது எப்ப வந்துச்சு, எப்ப வந்தாரு ஏகே அருண் ப்ரோ? நம்ம இவ்வளவு ஆன்லைன்ல இவ்வளவு ஆக்டிவா இருக்கும் போதே நம்ம ஆளை பத்தி இப்படி எல்லாம் பண்றானுங்களே. ஆன்லைன் இல்லாதப்போ இந்த முட்டா புண்டைங்க என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க இவரை நினைச்சு பாருங்க. இல்ல அப்பெல்லாம் தலை வந்து லெஃப்ட் ஹேண்டிலிங் தான். நேரில் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விடுறது, பத்திரிக்கைக்காரனை காயடிச்சு விடுறது, என்னை பத்தி பேசி எந்த நாய்க்கு தகுதி இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினால்தான் இப்ப எல்லாரும் அந்த வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் வந்துட்டு ஆன்லைன்ல ஆக்டிவா இல்லாதப்ப. அப்ப வாங்கின சுத்தடிகள் தான் இப்ப வந்து போட்டு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ரீசெண்டா மிஸ்டர் வி, இப்ப வந்ததுதான், ரீசெண்ட் தான். இல்ல அப்ப அடிச்ச சூத்தடிகள் இல்ல நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். அப்ப இந்த சோசியல் மீடியா இல்லாதப்ப அப்பா வளர்ந்துடக்கூடாதுன்னு பண்ணானுங்க. இப்ப இனிமே வளரவே கூடாதுன்னு பண்றானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு. இப்ப படம் பிளாப், படம் ஓடிட்டு, படம் ஃபெயிலியர் அப்படின்னு இங்க பொய்யா சொல்றத அப்ப சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அப்ப வந்து போடவே மாட்டானுங்க.
உனக்கு இந்த படம் வந்தது தெரிஞ்சாதானடா நீ பாராட்டுவ. உனக்கு இந்த படம் வந்ததே தெரியக்கூடாதுன்னு உனக்கு ஒரு ஒரு படத்தை நீ டாப் 10ல ஒண்ணு 10வது இடத்துல போடுவானுங்க, 7வது இடத்துல போடுவானுங்க, 5வது இடத்துல போடுவானுங்க. ஏன் அந்த 2006ல வந்து நம்பர் 1 படம் வரலாறு படத்தை 3வது இடத்துல போட்டானுங்க சன் டிவி. ப்ரோ ஒன்னே ஒன்று ஓப்பனா சொல்லுவேன், சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுவானுங்க, இவரோட மயிரை கூட ஒருத்தனால புடுங்க முடியாது, அங்க இருக்கிறவனுக்கு மயிரே கிடையாது, அதனால அவனை வந்து புடுங்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். இல்ல ஏன்னா ஆனா அவன்கிட்ட புடுங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இல்ல அதனால ப்ரோ, மயிரை இல்ல தொட இல்ல மாட்டாங்க. இத நல்லா கேளுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்மள விடுங்க, ஆப்போசிட்ல உள்ள ஃபேன்ஸையும் விட்டுருங்க. ஆனா இவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கும் தெரியும். இவரை வந்து இப்ப இவரை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கும் தெரியும். டேய் இவன் என்ன அடிச்சாலும் இவன் தாண்டா பெரிய ஆளு, இவன் சும்மா டம்மிடா, இவனுக்கு நம்ம காசு கொடுக்குறான், இவன் காசு கொடுக்கறதுக்கு நம்ம குலைக்கிறோம். ஆனா ரியலான கெத்தான ஆளு யாருன்னு அவனும் மனசாட்சிக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அதுதான் இங்க உண்மை. ப்ரோ இங்கதான் கிராமத்துல விஜய்க்கு கரகாட்டக்காரன்னு பேர் வச்சிருக்காங்க ப்ரோ. இப்பதான் ப்ரோ ரீசெண்டா நான் நோட் பண்ணேன், என்னடா கரகாட்டக்கார படம் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரிதான் அவன் நேம் இருக்கு. உங்க ப்ரோ சூர்யான்னு ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. சொல்லுங்க சூர்யா ப்ரோ, சொல்லுங்க. வாங்க ப்ரோ, ஜோதிகா எப்படி இருக்காங்க? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களை எனக்கு. டேய் வன்மோண்டா, டேய் டேய் அதெல்லாம் பீக் வன்மோண்டா. நான் உங்க ஃபேன்டா நானு. ஊசுதாம அதான் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் சூர்யா இல்ல ப்ரோ, நான் நாளைக்கு மிஸ்டர் வி. டெய்லர் கேக்குதா? போடுறாங்க அப்படியா? கேக்குதுங்க விமல். நாளைக்கு டெய்லர் வருதா ப்ரோ? தெரியல ப்ரோ வந்தா மைத்திரில விட்டு தான் ப்ரோ விடுவாங்க, இல்ல எதுவும் டவுட், கவலைப்படாதீங்க. இல்ல கண்ணன் ப்ரோ வந்து ஏதோ போட்டிருக்காரு ஏப்ரல் 4th டிக்கெட். என்ன என்ன ஏப்ரல் அது என்ன டிக்கெட் நடக்குறாங்க? ப்ரோ, அது அந்த இது இருக்குதுல்ல FDFSக்கு, அதோட இது. ரேட் நார்மல் ரேட் ப்ரோ, காஸ்ட்லி இல்ல ஜாஸ்தி பண்றாங்களா? வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது உங்களுது. இல்ல ரேட் நார்மல் ரேட்டா இல்ல ஜாஸ்தி பண்றாங்களா? தெரியல ப்ரோ, அது ரேட் ஃபிக்ஸிங் எப்படி ஒரு தியேட்டரை பொறுத்து இருக்கும் ப்ரோ. 700 சொன்னாரு ப்ரோ. இப்போதைக்கு ரேட் ஃபிக்ஸிங்லாம் சான்ஸே இல்ல ப்ரோ, டைம் ஆகும் ப்ரோ, எல்லாமே ஆக்சுவல் பிரைஸ்லாம் சொல்றது. ப்ரோ டிக்கெட் ரேட் 700 சொன்னாரு ப்ரோ. சரி ஓகே, அது நம்ம இங்க வேணாம் ப்ரோ. கணேஷ் நிறைய இரு மெண்டல் புண்டைங்க எடுத்துன்னு போயிட்டு இப்போதைக்கு இந்த ரேட் ஃபிக்ஸிங்லாம் சான்ஸே இல்ல, அது கொஞ்சம் டைம் ஆகும். புக்கிங் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒன்னொன்னா பக்கத்துல. அனௌன்ஸ் ஆமா, ஆகும். இப்பயே நீங்க வந்துட்டு இப்ப எவனாச்சும் ரேட் சொல்றானா கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதுங்களா? படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த தேட்டருக்கு போய் அந்த யார்கிட்ட கொடுக்குறான்னு சொல்லி அந்த தேட்டருக்காரர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க அந்த அவன்கிட்ட போய் நீங்க டிக்கெட் வாங்கணும். சும்மா இந்த ஆன்லைன்ல போடுறான்னு சொல்லிட்டு யாரையும் நம்பி போயிடாதீங்க. நீங்க டிக்கெட் எந்த தேட்டர்ல பாக்குறீங்களோ அந்த தேட்டருக்கார கவுண்டருக்கு போங்க, டிக்கெட் இருக்கான்னு கேளுங்க. அவன் ஃபேன் கிளப்ட கொடுத்துருக்கோன்னு சொல்லுவான், அதை அங்க இங்கதான் பக்கத்துல இருப்பான், அவர்கிட்ட போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் வாங்குங்க. நீங்களா முடிவு பண்ணி இவன் தான் சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன், தியேட்டருக்கு போவேன், எந்த ஃபேன் கிளப் வாங்கிருக்கீங்கன்னு கேட்பேன். அந்த மெம்பர்ஸ் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கை காமிச்சு விடுவாங்க, இந்த சைடில் தான் இருப்பாங்க, இந்த ஹோட்டல் பக்கம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கீழே டிக்கெட் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கணும். இன்னொன்று அந்த தேட்டருக்கார சீல் குத்தி இருப்பான், அந்த டிக்கெட் தான் நீங்க கையில வாங்கணும். அந்த தியேட்டருக்காரே வந்துட்டு அது அவனோட சீல் குத்தி இருப்பான். தருண் எனக்கு இந்த மிஸ்டர் வீக் மைக்கே கொடுக்க முடியல, கொஞ்சம் என்னன்னு பாரு. ப்ரோ குத்துறேன் ப்ரோ, ப்ரோ கணேஷ் ப்ரோ குத்துறேன். நானும் அப்ரூவ் பண்ணிட்டேனே. சரி வாங்க. பக் நினைக்கிறேன். முன்னாடிலாம் டோக்கன் பேசிஸ், டோக்கனை மாத்தாம நிறைய பேர் ஏமாந்து போனாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, ஆக்சுவல் டிக்கெட்டே கையில கிடைச்சிருச்சு. தியேட்டருக்காரன் வந்துட்டு அந்த சீல் குத்தி வச்சிருப்பான், சைன் போட்டு, அந்த டிக்கெட்டை நீங்க வாங்கணும். சும்மா வந்துட்டு எந்த ஒரு சீலுமே போடா வெரி டிக்கெட்டா கொடுத்தாங்கன்னா அதை நீங்க வெரிஃபை பண்ணிடணும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கேம் நடந்துச்சு. லியோவுக்கு அந்த ஸ்கேம் பண்ணானுங்க, இங்க மதுரையில பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவையில எக்ஸ்போஸ் ஆனாங்க, நியூஸ்லலாம் போட்டாங்க, லியோவுக்கு ப்ரீமியர் கிடையாதுன்னு சொல்லி ஒரு நியூஸே போட்டிருந்தாங்க. அதனால டிக்கெட்ஸ் வாங்குறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்குங்க எதா இருந்தாலும். நிறைய இது நடந்துகிட்டு இருக்கு இவர் பேர்ல. எப்படா வேலை கிடைக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஆன்லைனா இருக்கட்டும் அந்த ஆஃப்லைனா இருக்கட்டும், இந்த டைம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா வரும். ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, இப்படி பண்ணுவாங்க அப்படி, அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. டிக்கெட்ஸ் இதுல கேர்ஃபுல்லா இருங்க. சொல்ல போனா அந்த டிக்கெட்டுக்கு டிக்கெட்ஸ்ல தான் ரொம்ப